கண்டிப்பா. அன்னைக்கு பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. கூட்டணியே வேண்டாம். நம்ம தனியாவே வரலாம் அப்படின்னு சொல்லாம விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் சொல்றாங்க, யாருமே கூட்டணிக்கு வரல. வேற வழி இல்லாம அவர் தனியா வராரு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் தவிர்த்துட்டாரு அப்படின்னு. இப்ப தனியா வர்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, தாவேகா தனித்து நிற்பது தான் சரியான விஷயம். அது 2026 தேர்தலில் உடனடி பலனை கொடுக்கிறதோ இல்லையோ, அவர் ஒரு லாங் டேர்மா பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் ஒரு சரியான விஷயமா நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இவர் அரசியலுக்கு வர்றாரு. என்ன காரணத்துக்காக வர்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ஊழல் கட்சிகள். ஏன்னா நம்ம ஊழலை ஒழிக்கணும். நாங்க ஊழல் பண்ண மாட்டோம். மக்கள் பணத்தை ஒரு காசு கூட நான் ஆசைப்பட மாட்டேன்லாம் இவர் பேசுறாரு. அப்படி இருக்கிற விஜய், அப்படி சொல்கிற விஜய், கூட்டணிங்கிற பேரில் ஏற்கனவே ஊழல் பணத்தில் உண்டு கொளுத்த கட்சிகளோடு தேர்தலை சந்திச்சா, இப்போ நீங்கள் பேசுனதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும்ல. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னெல்லாம் என்ன நிலவரம், ஓபிஎஸ் வரப்போகிறாரு, டிடிவி தினகரன் வரப்போகிறாரு அப்படின்லாம் ஒரு செய்தி வந்தது. இன்றைக்கி பாஜகவுடைய மிரட்டலால் அழுத்தத்தால் அந்த பக்கம் போயிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஒருவேளை அவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னே வச்சுங்களேன், இந்த பக்கம் ஓபிஎஸ்ஸை இந்த பக்கம் டிடிவி தினகரனை வச்சுட்டு ஊழலை பற்றி பேசுகிற யோக்கியதை நமக்கு வந்துருமா? வரவே வராது. அதுக்கு அடுத்து இந்த கூட்டணி கட்சிகளோடு தேர்தலை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓட் பேங்க் என்னங்கிறத உங்களால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இவர்களுடைய வாக்குகளும் அது உள்ளார கலந்துருக்கும். அப்போ விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறத கணிக்க முடியாது. நீங்கள் என்ன ஒரு குத்து மதிப்பாக ஒரு நம்பரை எடுக்கலாமே தவிர அது துல்லியமாக இருக்காது. அப்போ தனித்து நீங்கள் நிற்கும் போது தான் விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது துல்லியமாக தெரியும். அது இந்த தேர்தலில் என்ன உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காமல் போகலாம். 2031 தேர்தலில் நீங்கள் தான் ஹீரோ ஏண்டா. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு தனித்து நிற்கும் போது தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் கட்சிகள் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் இப்போ பாமக போன்ற கட்சிகள், ராமதாஸ் வரப்போகிறாரு, அன்புமணியோட பேசிகிட்டு இருக்காங்கலாம் ஏற்கனவே ஒரு செய்தி வந்தது. இப்போ கூட பிரேக்கிங் அதான் இப்போ அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னு பேச முடியும்? இப்போ இந்தியாவினுடைய பிளவுவாத சக்தி பாஜக எல்லாருக்கும் தெரியும். மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் தமிழ்நாட்டிலும் ஒரு பிளவுவாத சக்தி இருக்குல்ல, அது பாமக தான். அவங்க ஜாதியை வச்சு மக்களை பிளவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அது எப்படி காமெடியாக இருக்கும்?